என் பேர் டாக்டர் முருகானந்தம். நான் இங்கே குழந்தைகள் நலப்பிரிவில் அசோசியேட் ப்ரொஃபஸராக இங்கே பணிபுரிகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இம்யூனைசேஷன். குழந்தைங்களுக்கு போட வேண்டிய தடுப்பூசிகள் பற்றின ஒரு சின்ன அவேர்னஸ் தான் அது. ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் குழந்தைங்க வேக்சின் ப்ரிவென்டபிள் டிசீசஸ்ன்னு சொல்லக்கூடிய நோய்கள்னாலேயே இறக்குறாங்க. இது நம்ம வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் கொடுக்கக்கூடிய ரிப்போர்ட். வேக்சினேஷன்ல கவர்மெண்ட்லயும் போடுறாங்க, பிரைவேட்லயும் போடுறாங்க. ஸோ ரெண்டுத்துலையுமே போட வேண்டியது சில முக்கியமான வேக்சின்ஸ் பத்தி நான் சொல்லிடுறேன். கவர்மெண்ட்ல போட வேண்டிய ஷெட்யூல்ஸை நிறைய பேர் இப்போ ஃபாலோ பண்றதில்ல. டியூ டு சம் இல்னஸா இருக்கு, ஃபீவரா இருந்து சார் அதனால நான் போட முடியல அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஈவன் தோ ஃபீவரோ ஆர் எனி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் இல்லை அப்படின்னா நீங்க எப்பனாலும் நீங்க பிரைவேட்லயோ கவர்மெண்ட்லயோ போடக்கூடிய வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். பிரைவேட்ல எக்ஸ்ட்ராவா நம்ம போடக்கூடிய வேக்சின்ஸ் தடுப்பூசிகள் என்ன இருக்கு அப்படின்னா, குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக ஃப்ளூ வேக்சின் போட்டுக்கிறது பெட்டர். ஹெப்படைட்டிஸ் ஏ, வாரிசெல்லான்னு சொல்லக்கூடிய சின்னம்மைக்கான ஊசி. ஹெப்படைட்டிஸ் ஏங்கிறது மஞ்சள் காமாலைக்கான ஊசி. கொஞ்சம் நார்த்தன் ஸ்டேட்ஸ்லாம் போகிறாங்கன்னா மெனிங்கோகாக்கல் வேக்சின்றது கூட நம்ம இப்போ ஆப்ஷனல் வேக்சின்ஸை கண்டிப்பாக போட்டுக்கலாம். கேட்சப் வேக்சினேஷன் சொல்லக்கூடிய குழந்தைங்களுக்கு சம்டைம்ஸ் குழந்தைக்கு பிறந்ததுக்கப்புறம் நான் தடுப்பூசியே போடல சார் அப்படின்னா அதுக்கும் கேட்சப் வேக்சினேஷனுக்கும் ஜென்ரலாக சொல்லக்கூடிய வேக்சினேஷன் ஷெட்யூல் இருக்குது. அதை வச்சும் நம்ம போட்டுக்கலாம். ஃபைனலாக பேரண்ட்ஸ்க்கு சார் எனக்கு இந்த டேட்டில் நான் மறந்துட்டேன், இந்த டேட்டில் நீங்கள் போட சொன்னீங்க நான் மறந்துட்டேன், இப்போ 2 months லேப்ஸ் ஆகிடுச்சு போட்டுக்கலாமா அப்படின்னா ஜென்ரலாக சில இதுக்குன்னே தனி ஆப்ஸும் இருக்குது. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணியும் வேக்சின் ரிமைண்டர் அலர்ட்ஸும் உங்களுக்கு ஃபோனுக்கு மொபைலுக்கே வரும். அது ரிலேட்டடாகவும் நீங்கள் போட்டுக்கலாம். தேங்க்யூ.